இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ போக மாட்டியா? நம்ம கேட்போம் இல்லையா, நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் எங்கேயாவது கோயிலுக்கோ கல்யாணத்துக்கோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மட்டும் போகாமல் இருந்தோன்னா கேட்பாங்களே, நாளைக்கு நீ போக மாட்டியா? அவங்களாம் போகிறாங்களே, நீ போக மாட்டியா? நாளைக்கு நீ அந்த கோயிலுக்கு போக மாட்டியா? இல்லை நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் கேட்பாங்களே, நாளைக்கு நீ ஸ்கூல் போக மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, காலேஜ் போக மாட்டியா, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கல்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? won't you go? won't you go அப்படின்னா நீ போக மாட்டியா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ வரமாட்டியா? இதே எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நம்ம வந்து இப்போ ஸ்கூலில் வந்துட்டு லீவ் சொல்லியிருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்களே, நாளைக்கு நீ ஸ்கூல் வரமாட்டியாடா அப்படின்னு கேட்பாங்கள்ல, நாளைக்கு நீ ஆஃபீஸ் வரமாட்டியா, இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கள்ல. இதே இங்கிலீஷில் won't you come? won't you come அப்படின்னா நீ வரமாட்டியா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ சொல்ல மாட்டியா? இது நம்ம அதிகமாக கேட்போம்ல, யாராவது வந்துட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதை பற்றி நம்ம கேட்கும்போது அவங்க அதை பற்றி சொல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம வந்து கேட்போம் இல்லையா, நீ எங்கிட்ட சொல்ல மாட்டியா, எங்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. இல்லைன்னா ஏதாவது ரொம்ப டல்லாக இருந்தாங்கன்னா என்னாச்சு காரணம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லாமல் இருந்தால் எங்கிட்ட சொல்ல மாட்டியா, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? won't you say? won't you say அப்படின்னா நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவளால் இதை செய்ய முடியும். நம்ம சொல்லுவோம்ல, அவளால் இதை செய்ய முடியும், அவளை நம்பி கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she can do this. she can do this அப்படின்னா அவளால் இதை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவளால் இதை செய்ய முடியாது. இதையே வந்து நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? நம்ம வந்து முதல்ல சொன்னது அவளால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அவளால் இதை செய்ய முடியாது, அவளால் இந்த வேலையை செய்ய முடியாது, அவளால் இந்த வெயிட்டை தூக்க முடியாது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அவளால் இதை செய்ய முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she cannot do this. she cannot do this அப்படின்னா அவளால் இதை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என் சட்டையே கசக்காத. நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயாவது நீட்டாக கிளம்பி இருக்கும்போது நம்ம பசங்க வந்துட்டு நம்ம மேலே போட்டு கசக்கிட்டே இருந்தாங்கன்னா சொல்லுவோம்ல, சட்டையை கசக்காத விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் wrinkle my shirt. டோன்ட் wrinkle my shirt அப்படின்னா என் சட்டையை கசக்காத அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, உன் சட்டை கசங்கி இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, உன் சட்டை கசங்கி இருக்குடா, அயன் பண்ணி போடு, என்ன இப்படியே கிளம்புற, சட்டை கசங்கி இருக்கு பாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? your shirt is wrinkled. your shirt is wrinkled அப்படின்னா உன் சட்டை கசங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என் போர்வை எங்கே இருக்குது? நம்ம கேட்போம்ல வீட்டில் அம்மா கிட்ட தூங்க போகும்போது, அம்மா என் போர்வை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? என் போர்வை எங்கே இருக்குது? இதை இங்கிலீஷில் வேர் இஸ் மை பிளாங்கெட் அப்படின்னு கேட்கணும். வேர் இஸ் மை பிளாங்கெட் அப்படின்னா என் போர்வை எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். நம்ம சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, நாங்கள் அதை பண்ணலை, நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதிகமாக இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்கக்கிட்டெல்லாம் இந்த செமினார் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆஃபீஸில் ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு இது செய்கிறதுக்கு பயமாக இருக்குது, என்னை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they will laugh at me. they will laugh at me அப்படின்னா அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். நம்ம சொல்லலாம், இந்த மாதிரியெல்லாம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தால் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, அவங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க, ஒழுங்காயிரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. நம்ம பசங்கக்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, அவங்களாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, அமைதியாக இரு, நல்ல பிள்ளையாயிரு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they will laugh at you. they will laugh at you அப்படின்னா அவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, காஃபி போடு. நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும், ஒரு காஃபி போட்டு தரியா, ஒரு காஃபி போட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மேக் காஃபி. மேக் காஃபி அப்படின்னா காஃபி போடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, உனக்கு எங்களை தெரியுமா? நம்ம கேட்போம்ல, நம்மக்கிட்ட யாராவது வந்து தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கேட்போம்ல, உனக்கு எங்களை தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? do you know us? do you know us அப்படின்னா உனக்கு எங்களை தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என் ஃபோன் எங்கே இருக்குது?
நம்ம கேட்போம்ல, இங்கே தான் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன், என் ஃபோன் எங்கே இருக்குது, யாராவது பார்த்தீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல. அடிக்கடி இந்த ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு மறந்துட்டு தேடுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ நம்ம கேட்போம்ல, என் ஃபோன் எங்கே இருக்குது, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் மை ஃபோன். வேர் இஸ் மை ஃபோன் அப்படின்னா என் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, கிண்ணம் எங்கே இருக்குது. நம்ம கேட்போம்ல, ஏதாவது சமைக்கும்போது இங்கே ஒரு கிண்ணம் வச்சுருந்தா அந்த கிண்ணம் எங்கே இருக்குது காணோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் தேடுவோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம பசங்கக்கிட்ட போயிட்டு அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னா அவங்க வந்து தேடிட்டு கேட்பாங்க, அம்மா அந்த கிண்ணம் எங்கே இருக்குது, எங்கே வச்சிங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் த பவுல். பவுல் அப்படின்னா கிண்ணம், வேர் இஸ் த பவுல் அப்படின்னு கேட்கணும். அடுத்த வார்த்தை, அவனுக்கு என்ன வேணும். நம்ம கேட்போம்ல, இப்போ நம்ம ஏதாவது கடைக்கு போவோம், அப்போ வந்து அப்பா வந்து அம்மாட்ட கேட்பாங்க, நான் வெளியில் போகிறேன், அவனுக்கு ஏதாவது வேணுமா கேட்டு சொல்லு, அவனுக்கு என்ன வாங்கிட்டு வரணும், அவனுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அவனுக்கு என்ன வேண்டும். இல்லைனா குட்டி பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில டைம்லாம் காரணமே இல்லாமல் வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க நசன்னு. அப்போ வந்து கேட்பாங்களே, ஏன் அழுதுகிட்டே இருக்கான், அவனுக்கு என்ன வேணும் கேளுங்க அவன்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. அவனுக்கு என்ன வேணும், இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டஸ் ஹி வாண்ட். வாட் டஸ் ஹி வாண்ட் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவன் எப்போ வந்தான். நம்ம கேட்போம்ல, யாராவது நம்ம ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அப்போ நம்ம வீட்டில் இல்லாத சமயத்தில் நான் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கன்னா கேட்போம்ல, அவன் எப்போ வந்தான் அப்படின்ட்டு அம்மாட்ட கேட்போம்ல, அம்மா அவன் எப்போ வந்தான், அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. அவன் எப்போ வந்தான், இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வென் டிட் ஹீ கம். வென் டிட் ஹீ கம் அப்படின்னா அவன் எப்போ வந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ எப்போ வந்த. இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்குற ஒரு வார்த்தை தான். இதே நம்ம ஃப்ரெண்டு தான், அவன்கிட்டே நம்ம கேட்போம்ல, எப்படா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. அவன் வர்ற சமயத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் வெளியில் எங்கேயாவது போயிருப்போம். அப்போ வந்து நம்ம வரும்போது அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கேட்போம்ல, நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வென் டிட் யூ கம். வென் டிட் யூ கம் அப்படின்னா நீ எப்போ வந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, உனக்கு ஏதாவது வேணுமா. அப்பாலாம் அதிகமாக கடைக்கு போகும்போது அம்மாட்ட கேட்பாங்க, கடைக்கு போகிறேன், ஏதாவது திங்ஸ் வேணுமா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, அந்த மாதிரி கேட்பாங்களா. உனக்கு ஏதாவது வேணுமா, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ வாண்ட் எனிதிங். டு யூ வாண்ட் எனிதிங் அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ ஏன் தனியாக இருக்க. இது வந்து எப்போதுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம மட்டும் தனியாக எங்கேயாவது உட்காந்துருந்தோம்னா நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்கள்ல, எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும், நீ ஏன் தனியாக இங்கே இருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாங்கள்ல. நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒய் ஆர் யூ அலோன். ஒய் ஆர் யூ அலோன் அப்படின்னா ஏன் தனியாக இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது. நம்ம ஏதாவது மலையில் ஏதாவது நனைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இல்லைனா பீச்சில் போய் குளிச்சுட்டு வரோம், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், பீச்சில் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வரும்போதைக்கு நம்ம ட்ரெஸ் நனைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என் ட்ரெஸ்ஸு வந்து ஈரமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் மாற்றிட்டு வரேன், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. என் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை கிளாத்ஸ் ஆர் வெட். மை கிளாத்ஸ் ஆர் வெட் அப்படின்னா என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். ஃபஸ்ட்டு வார்த்தை, டீ போடு. செகண்ட் வார்த்தை, உனக்கு அவனை தெரியுமா. தேர்ட் ஒன், உனக்கு அவளை தெரியுமா. ஃபோர்த் ஒன், என் ஃபோன் எங்கே இருக்குது. ஃபிஃப்த் ஒன், அவள் எப்போ வந்தா.